Good morning friends. Now we are going to do the exercise number 6. From the following information, prepare nursery subsidy book from Nalanda Bookstores. 2017 December 1, brought from Mrs. Umadevi on credit. 100 copies business statistics book at the rate of rupees 80 each. 100 copies accountancy book at the rate of rupees 150 each. December 7, sold to Sridevi and Company on credit. 240 copies business statistics at the rate of rupees 90 each. 250 copies accountancy books at the rate of 170 each. December 10, brought from Subhash and Company. 40 copies economics books at the rate of 80 each, and here you can see less 15% trade discount on December 15, returned to Mrs. Uma Devi 10 copies of damaged accountancy book for which cash is not received. December 18, sold to Gupta Brothers on credit. 200 copies of economics book at the rate of rupees 95 each. On December 26, returned 6 copies of economics books to Shubha and Company. இதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் என்ன சொல்லியிருக்காங்க, நெசசரி சப்சிடி புக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன புக்ஸ் நமக்கு தேவையோ இதை நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த சம்மில் நமக்கு என்னென்ன புக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராட் இருக்குது, தட் இஸ் பர்ச்சேசஸ் இருக்குது. அப்போ நம்ம பர்ச்சேஸ் புக் ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சோல்டு டூன்னு இருக்குது, அப்போ சேல்ஸு. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், சேல்ஸ் புக் அப்படின்னும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ரிட்டன் டு உமாதேவின்னு இருக்கா, அப்போது இங்கே வாங்கினது இங்கே ரிட்டன் பண்ணுறாங்க, அப்போது பர்ச்சேஸ் ரிட்டன் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு தேவையானது 3 புக்கு. ஒன்று பர்ச்சேஸ் புக் ப்ரிப்பேர் பண்ணணும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக் இருக்குது, நெக்ஸ்ட்டு சேல்ஸ் புக் இருக்குது. இது 3 நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம போட போகிறது பர்ச்சேஸ் புக். இது நம்ம ஹெட்டிங் போடலாம். இந்த புக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தி புக் ஆஃப் நலந்தா புக் ஸ்டோர். ஓகேவா? இந்தி புக்ஸ் ஆஃப் நலந்தா புக் ஸ்டோர்ஸ். ஓகேவா? இது என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம எழுத போகிறது பர்ச்சேஸ் புக். பர்ச்சேசஸ் புக். இந்த பர்ச்சேஸ் புக்கில் ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிறது டேட், பர்டிகுலர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது பர்ச்சேஸ் புக்குனால என்னென்ன எழுதுவோம், இன்வாய்ஸ் நம்பர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்எஃப் எழுதுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டீட்டெயில் எழுதுவோம். ஓகேவா? டீட்டெயில்ஸ். லாஸ்ட் எழுத போகிறது அமௌண்ட். ஓகேவா? சரி, இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டேட் அப்படிங்கிறது 2017 பாருங்கள். ஃபஸ்ட்டு brought from Mrs. உமாதேவின்னு இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு டிசம்பர் போட்டுங்க. டிசம்பர் 1 வாங்கியிருக்காங்க. ஸோ Mrs. உமாதேவி. ஓகேவா? என்ன வாங்கியிருக்காங்க, 100 காப்பீஸ். என்ன வாங்கியிருக்காங்க, 100 காப்பீஸ் பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக்கு இல்லையா. ஸோ நம்ம எழுதுகிறோம் பிஸ்னஸ் statistics book at the rate of how much, at the rate of rupees 80 each. ஓகேவா? அப்படின்னு போடும்போது என்ன வந்து பார்த்தீங்கன்னா 8000 வரும் இல்லையா. அந்த 8000 டீட்டெயில் காலத்தில் போட்டுக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா
100 copies accountancy book. So 100 copies accountancy book at the rate of rupees 150 each. ஒரு புக்கோட விலை 150. ஸோ 150 ஈச் அப்படின்னு போடும்போது இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 15,000 இல்லையா? இந்த 15,000 நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகேவா? இது என்ன பண்ணுறோம், ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம அவுட்டர் காலத்தில் 23,000 போடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிசம்பர் பாருங்கள், டிசம்பர் 10 பாருங்கள், சுபாஷ் கிட்ட வாங்கியிருக்கோம். ஸோ சுபாஷ் அண்ட் கம்பெனி. ஓகேவா? என்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 40 copies of economics book. Economics book at the rate of rupees 80 each. ஓகேவா? ஒரு புக்கோட விலை 80 இல்லையா? 80 ரூபாய். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே எழுதிட்டோம். ஸோ எழுதிட்டு என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், இதோட அமௌண்ட் அப்படிங்கிறது 3,200. இப்போது இதில் விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டிஸ்கவுண்ட் இருக்குது இல்லையா? ட்ரேட் டிஸ்கவுண்ட் 15% இருக்குது. அந்த மாதிரி இருந்தது நம்ம என்ன பண்ணணும், இங்கே லெஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட், லெஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட். ட்ரேட் டிஸ்கவுண்ட் எத்தனை பர்சன்டேஜ்? அது ரேட் ஆஃப் 15%. ஓகேவா? 15% நம்ம என்ன பண்ணணும், டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் இல்லைங்களா? சரி, இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3,200 இன்ட்டு 15/100, தட் இஸ் 3,200 போட்டுங்க, 15/100 போடுங்க. ஓகேவா? போடும்போது உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 418 ஒரு ஆன்சர் வரும். இப்போ பாருங்கள், போட்டிருக்கோமா? ஸோ பார்த்தீங்கன்னா 418 ஒரு ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ இந்த 418 என்ன பண்ணுறீங்க, லெஸ் பண்ணுறேன், மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணிவிட்டு போடும்போது எனக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2,720 ஒரு ஆன்சர் வரும். 2,720. சரி, இப்போது இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது நமக்கு 25,720 வருதான்னு பாருங்கள். இங்கே 23 இருக்குது, தென் 2,000 வரும்போது 25,720. ஸோ 25,720 ஒரு ஆன்சர் வருது. ஓகேங்களா? புரியுதுங்களா? இது நம்ம என்னென்ன ஏதோ பர்ச்சேசஸ், இது பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டர்னு போட்டு க்ளோஸ் பண்ணிடும். ஓகே, இது பர்ச்சேஸ் புக். நெக்ஸ்ட் நம்ம எழுத போகுது சேல்ஸ் புக். இப்போ சேல்ஸ் ஃபஸ்ட் எழுதிடுவோம், அப்புறம் ரிட்டர்ன்ஸ் எழுதலாம். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே சேல்ஸ் புக்கு போட போகிறோம். ஸோ சேல்ஸ் புக்குன்னு மட்டும் எழுதிக்கலாம். ஓகே, டேட் போட்டுக்கங்க, பர்டிகுலர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி எழுதாகணும், வேறு வழியே இல்லை, எழுதி தான் நம்ம எழுதணும். சேல்ஸ்னால அவுட்வேர்டு, இன்வாய்ஸ் நம்பர், இங்கே ஆஸ் யூஷுவல் எல்எஃப் தான் போடுவோம். ஓகேவா? இங்கே டீட்டெயில்ஸ், இங்கே லாஸ்ட்டாக போகிறது அமௌண்ட்டுன்னு போடலாம், இல்லை டோட்டல்னு போடலாம். டோட்டல். சரியா? சரி, இப்போது சேல்ஸ் பாருங்கள், எங்கெங்கே சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, December 7th சோல்டு டு ஸ்ரீதேவின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி December 26th அன்றைக்கி பாருங்கள், December 26th தட் இஸ் ரிட்டன் இருக்கா? சரி, இதில் பாருங்கள் December 18 பாருங்கள், ரிட்டன் 18ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோல்டு டு குப்தா அண்ட் பிரதர்ஸ்னு இருக்கா? இது ரெண்டையும் நமக்கு எழுத போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டேட் போட்டுங்க, 2017 December 7 ஸ்ரீதேவி அண்ட் கம்பெனி. ஓகேவா? என்ன பண்ணுறோம், 240
copies, business statuses, at the rate of rupees 90 each. ஓகேவா 90 ருபீஸ்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அதோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள் 21,600 வருது. ஸோ இந்த காலத்தில் 21,600 போட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 250 காப்பீஸ் அக்கௌண்டன்சி புக். Accountancy book at the rate of rupees 170 each. ஓகேவா, போடும்போது இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 42,500 வருது. தட் இஸ் இது எப்படி போடணுன்னு பார்த்தீங்கன்னா 250 into 170, that is 250 into 170. ஓகேவா, இங்கே 240 into 90 போடும்போது நமக்கு ஆன்சர் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இங்கே பாருங்கள், இதுக்கு நேராக தான் நம்ம எப்பவுமே போடுவோம். ஓகேவா, அப்போ பார்த்தீங்கன்னா 64,100 வருது. 64,100 ஆன்சர் வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிசம்பர் 18க்கு குப்தா பிரதர்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ குப்தான்னு மட்டும் போட்டுக்கலாம். குப்தா பிரதர்ஸ் சோல்டுலாம் நமக்கு தேவை எழுதணும்னா. ஓகேவா, 8 என்ன பண்ணுறோம், 200 காப்பீஸ் எக்கனாமிக்ஸ் புக் at the rate of rupees 95 each. ஓகே, அப்போ என்ன பண்ணுவோம், 200 into 95 போடுவோம். ரைட்டா, போடும்போது நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 19,000 வருது. நம்ம அவுட்டர் காலத்துலேயே போட்டுக்கலாம், ஏன்னா இங்கே டீட்டெயில்ஸாக எதுவும் போடுற மாதிரி இல்லை. ஸோ போட்டோமா, இப்போது இதெல்லாம் டோட்டல் பண்ணுறோம். டோட்டல் பண்ணும்போது 83,100 ஒரு ஆன்சர் வருது. நமக்கு ஆட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வருது பாருங்கள். 64,100 இருக்குது, இங்கே 19,000 போடும்போது நமக்கு 83,100 வருது. ஸோ இது நம்ம என்னென்னு போடுவோம், இதை வந்து சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்னு போடணும் எப்பேன். சரியா, இது போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். போட்டாச்சா, நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறது, நம்ம வந்து பர்ச்சேஸ்னு எடுத்துட்டோம், சேல்ஸ் எடுத்துட்டோம் இல்லையா. இப்போ நமக்கு என்ன இருக்குது, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்குது பாருங்கள், நம்ம எடுக்காமல் இருக்கோம். ஸோ நம்ம அடுத்த ஒரு புக் ஓப்பன் பண்ண போகிறோம், அது பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக். இப்போ பாருங்கள், நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் போட போகிறோம். நம்ம எதுக்கலாம், ஹெட்டிங் எதுக்குங்க, பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் புக். ஓகேவா, இதுக்கும் பழைய மாதிரி டேட், பர்டிகுலர்ஸ், இங்கே என்னதுவீங்க, டெபிட் நோட் நம்பர், இங்கே எல்எஃப் ஆஸ் யூஷுவல் தான் இருக்கும். இங்கே டீட்டெயில்ஸ் இருக்கும், இங்கே டோட்டல் எழுதுவோம், இங்கே ரிமார்க்ஸ் எழுதுவோம். ஓகேவா, சரி. இப்போது இதில் என்னென்ன யார் யாருக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15 அன்றைக்கி நம்ம உமா தேவிகிட்ட வாங்கினதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், சில அக்கௌண்டன்சி புக்கை. அதே மாதிரி டிசம்பர் 26 அன்றைக்கி சுபா கிட்ட வாங்கின 6 காப்பீஸ் எக்கனாமிக்ஸ் புக்கை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, சம் போடலாமா, இங்கே பாருங்கள், மிஸ்ஸஸ் உமாதேவி. ஓகே, என்ன வாங்கியிருக்கோம், தட் இஸ் டேட் பாருங்கள், டிசம்பர் 15. ஓகே, டிசம்பர் 15, 10 copies of accountancy book at the rate of rupees 150 each. வாங்கினதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அப்போது 10 into 115 போடுங்க, நமக்கு என்ன வரும், 1,500 வரும். ஓகேவா, இங்கே ரிமார்க்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, புக்கில் பாருங்கள், கொஸ்டினில் பாருங்கள் என்னன்னு சொல்லியிருக்காங்க, டிசம்பர் 15 அன்றைக்கி பாருங்கள்
ரிட்டன் டு உமா தேவி 10 காப்பீஸ் ஆஃப் டேமேஜ்ட் அக்கௌண்டன்சி புக். என்ன ரீசன்? டேமேஜ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே டேமேஜ்டு. ஓகேவா? டேமேஜ்டு ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிசம்பர் 26 அன்னைக்கு சுபா அண்ட் கம்பெனி கிட்ட வாங்கின 6 காப்பீஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் புக் at the rate of rupees 80 each. ஓகேவா? அப்போது 6 into 18 போட்டுருவோம். போட்டுட்டு இதை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டர் காலத்தில் போடாதீங்க. இங்கே 480 வரும். இதை நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சுபா அண்ட் கம்பெனி கிட்ட வாங்கும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம பர்ச்சேஸ் புக்கில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுத்துருப்போம். இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன். ட்ரேட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு 480 ட்ரேட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கோம். அப்போது 50% ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 480 போட்டுறோம். இங்கே லெஸ் 15% ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஓகேவா? டிஸ்கவுண்ட். அப்போ என்ன பண்ணுவோம், எத்தனை காப்பீஸு? 6 காப்பீஸ். 6 into தட் இஸ் எத்தனை காப்பீஸ்க்கு எத்தனை ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம்? 15% கொடுத்துருக்கோம் இல்லையா? அதை நம்ம இங்கே மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே எப்படி போடணும் அப்படின்னா, பாருங்கள், 480 ருபீஸ் இருக்கா? இந்த 480க்கு ட்ரேட் டிஸ்கவுண்ட் 15%, 15/100 போடுவோம். ஓகேவா? போடும்போது நமக்கு வர ஆன்சர் பார்த்திங்கன்னா 72 இருக்கும். இதெல்லாம் நீங்கள் இதில் காட்டக்கூடாது. நான் உங்களுக்கு புரியுறதுக்காக நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த 72 நான் இங்கே மைனஸ் பண்ணிடுறேன். மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 408 ஆன்சர் வரும். பாருங்கள், இங்கே 408 ஆன்சர் வருதா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டோட்டல் ஆட் பண்ணலாம். டோட்டல் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1908 ஆன்சர் வருது. ஓகேவா? 1908. இதுதான் பர்ச்சேஸ் ரிட்டன். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணிடும், இது போட்டுட்டு இங்கே பர்ச்சேசஸ் ரிட்டன் அக்கவுண்ட் கிரெடிட். ஓகேவா? போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் நெசசரி சப்சிடி புக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் என்னென்ன புக்கு வேணுமோ அதை மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் போதும். அதுக்கு மேலே நம்ம இங்கே போட தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போடலாமா?